Good morning student, welcome to All Pass Academy. 10th வகுப்புல example 1.1 important 2 marks இது. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா A என்ற ஒரு செட் B என்ற ஒரு செட் கொடுத்திருக்காங்க. Then A into B and B into A find பண்ண சொல்லிருக்காங்க. அடுத்து வந்து A into B equal to B into A equal இருக்கான்னு கண்டுபிடி சொல்லிருக்காங்க. Next third one is show that n of A into B equal to n of B into A equal to n of A into n of B. Okay, so இது ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. So ரொம்ப ஈஸியான சம் தான். So first A என்ற செட் அப்படியே எழுதிக்கோம். 1, 3, 5. B என்ற செட் 2, 5. இத கொடுத்திருக்காங்க. So இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? A into B. அப்படினா 1, 3, 5 into into symbol கொடுத்திருக்காங்களா? into symbol அடுத்து b உடைய வேல்யூ 2 3. ஓகேவா? சோ into அப்படினாக்கா பாயிண்ட்ஸ்ல எழுதணும்னு அர்த்தம். பாயிண்ட்ஸ்ங்கிறது 1, 2. நெக்ஸ்ட் இதே 1 எடுத்து வந்து இது கூட எழுதும்போது 1, 3. நெக்ஸ்ட் 3, 2. நெக்ஸ்ட் 3, 3. next 5, 2. next 5, 3. okay doubt இருக்கா? okay அடுத்து B into A அப்படினா first B என்ற செட் எழுதினோம். 2, 3 into A உடைய செட் செகண்ட் எழுதிறோம். 1, 3, 5. சேம் மெத்தட் தான். into அப்படினா பாயிண்ட்ஸ்ல எழுதணும். so 2, 1 அதே 2 பண்ணோம்னா 2, 3. next 2, 5. next 3, 1. next 3, 3. next 3, 5. okay doubt இருக்கா இது? okay next என்ன கொடுத்திருக்காங்க? A into B equal to B into A ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இது ஆல்ரெடி A into B கண்டுபிடிச்சிட்டோம், B into A வும் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு கண்டுபிடி சொல்றாங்க. 1, 2 வருது. இங்க 1, 2 வருதா? இல்ல 2, 1 தான் வருது. சோ மாத்தி வருது இல்லையா? ஓகே செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கனாக்கா A into B equal to B into A இது ரெண்டும் ஈக்குவலான்னு கண்டுபிடி சொல்லிருக்காங்க. அதாவது A into B equal to B into A ஈக்குவலா அப்படின்னு கண்டுபிடி சொல்லிருக்காங்க. சோ ஒண்ணு இல்ல இங்க பாருங்க A into B ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், B into A வும் கண்டுபிடிச்சிட்டோம். இங்க என்ன இருக்குனாக்கா 1, 2 இருக்கு, இங்க 2, 1 இருக்கு. ரெண்டு ஈக்குவலா? நாட் ஈக்குவல். சோ இது ரெண்டும் நாட் ஈக்குவல் அர்த்தம். ஓகேங்களா? ஓகே தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினாக்கா a number of A into B அப்படினா A into B வந்து number of n ன்னு கொடுத்தாங்கன்னா மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இது ஃபுல்லா ஒரு பாயிண்ட் இல்லையா? அப்ப இது 1 1 2 3 4 5 6. ஓகேவா? அதான் இங்க n of A into B கேட்டிருக்காங்க. சோ மொத்தம் இத ஆட் பண்ணா எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. சோ இதோட வேல்யூ 6. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? n of B into A n of B into A. so already இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதுவும் நம்பர் ஆஃப் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6. சேம் இதுவும் 6 தான் வருது. அடுத்து n of A. n of A என்றது இந்த வேல்யூ. ஓகேவா? இதே ஆட் பண்ணுங்க. 1 2 3. அப்போ n of A என்றது 3. n of B என்றதுனா 1 2. so 2. so இது ரெண்டுத்துலயும் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துறாங்க இல்லையா? so n of A into n of B. n of A value 3, n of B value 2. 3 2s are 6. ஓகேவா? so எல்லாமே 6 தான் வருது. அப்ப எல்லாமே ஈக்குவல். டவுட் இருக்கா இது? இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மார்க்ல ஏதாவது ஒன்னு தான் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. இது மூணுலாம் கேட்க மாட்டாங்க. இது மூணுத்துல ஏதாவது ஒன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. சோ ரொம்ப ஈஸி தான். சோ எல்லாரும் படிச்சிருங்க. நன்றி.